லெட்ஸ் லேர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சீரீஸில் 6வது எபிசோடு இது. லெட்ஸ் லேர்ன் சம் மோர் ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் டேர்ம்ஸ். ஆல்ரைட், சரி. ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்ன? இதை எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா, எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே அசர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், லயபிலிட்டிஸ்னு இன்னொன்று இருக்கும். அசர்ட்ஸ் அப்படின்னா எளிமையாக தமிழில் சொல்லணும்னா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே சொத்து இருக்கும். சொத்துனா என்ன? இண்டிவிஜுவல்ஸ் எடுத்துக்கும். இண்டிவிஜுவல்ஸோட சொத்துக்கள் என்னவா இருக்கும்? வீடாக இருக்கலாம், கார், நகை, இது எல்லாமே சொத்துக்கள். லயபிலிட்டிஸ் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. சுருக்கமாக சொல்லணும்னா கடன். அந்த கடன் பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனில் அசர்ட் அப்படின்னு வரும்பொழுது அவங்களோட பில்டிங்ஸ், அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ், ஈவன் அந்த கம்பெனி ஏர்ன் பண்ண குட் ரெப்புடேஷன், இது எல்லாமே அசர்ட்ஸுக்கு கீழே வரும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட், வெண்டர் யாராவது கம்பெனிக்கு பணம் கொடுக்க வேண்டி இருந்தால் அதுவும் அசர்ட்ஸ் கணக்கில் வரும். லயபிலிட்டிஸ் அதாவது கடன் அப்படின்னு வரும் பொழுது இந்த கம்பெனி வெண்டருக்கு கொடுக்க வேண்டிய பணம் அல்லது பேங்க்கில் வாங்கியிருக்க கடன், இதெல்லாம் லயபிலிட்டிஸுக்கு கீழே வரும். இப்போ உங்களோட ஓன் இண்டிவிஜுவல் கேஸ் எடுத்துப்போம். இங்கே ஒரு காலேஜ் கோவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அசர்ட்ஸ் அப்படின்னு வரும் பொழுது மேபி உங்கள் அப்பா அம்மா உங்கள் பேரில் ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்கலாம். தட் குட் பி அன் அசர்ட். நீங்கள் உங்களுடைய படிப்புக்காக ஒரு லேப்டாப் வச்சுருக்கலாம். தட் குட் பி அன் அசர்ட். உங்களோட மொபைல் ஃபோன். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு யாராவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்க, அவங்க உங்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கும்போது தட் வில் கம் அண்டர் அசர்ட்ஸ். லயபிலிட்டிஸ் அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கலாம், அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும், அது வில் கம் அண்டர் லயபிலிட்டிஸ். சரி, ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு வரும்பொழுது அசர்ட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். ரொம்ப சிம்பிள் இல்லை? என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, 80 ரூபாய் நான் கடனாக வாங்கியிருக்கேன் அல்லது லயபிலிட்டிஸ் எனக்கு இருக்குது. அப்போது என்னோடய ஒர்க்கிங் கேபிட்டல் என்னவாக இருக்கும்? 20 ரூபாய். ரொம்ப சிம்பிள். ஆல்ரைட். ஒரு முக்கியமான விஷயம், நான் ஆர்கனைசேஷன் லெவலில் சொன்ன அசர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங், மெஷினரிஸ், ரெப்புடேஷன், வெண்டர் நம்ம கொடுக்க வேண்டிய பணம், இது எல்லாமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர் கேன் பி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் அசர்ட்ஸ், சிமிலர்லி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். நீங்கள் ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா யூ நோ பெட்டர். ஆல்ரைட், நவ் லெட்ஸ் டாக் அபவுட் த நெக்ஸ்ட் டேர்ம், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சிம்பிளாக ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன? வாய்ப்பு. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா, ஸோ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு வாய்ப்பை இழந்ததோடைய காஸ்ட் என்ன அப்படிங்கிறது. ஒரு உதாரணம் பார்த்தலாமே, எளிமையாக புரியும். நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போகிறீங்க. 3 ஆப்ஷன் இருக்குது. ஐஸ்கிரீம் கடைக்காரர்கிட்ட என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னு கேட்குறீங்க. அவர் சொல்கிறார் பிளாக் கரண்ட், வெனிலா, சாக்லேட், இதெல்லாம் இருக்குன்றார். 3 ஒரே டைமில் சாப்பிட முடியுமா? அஃப்கோர்ஸ் 3 ஃப்ளேவரும் சேர்ந்து கூட ஐஸ்கிரீம்ஸ்லாம் அவைலபிள். பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒன்று தான் சாப்பிட முடியும் அப்படின்னு எடுத்துப்போம். பிளாக் கரண்ட், வெனிலா, சாக்லேட், ஏதோ ஒன்று தான் சாப்பிட முடியும். லெட்ஸ் சே யூ சூஸ் டு ஹேவ் பிளாக் கரண்ட். இப்போது பிளாக் கரண்ட்டை நீங்கள் சாப்பிட்றனால ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹேவ் வெனிலா அண்ட் சாக்லேட்ஸ் ஆர் மிஸ்ட் அவுட் இல்லையா? இதுதாங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுத்துட்டீங்க, அதனால் மற்ற ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டீங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆல்ரைட், இப்போது இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ப்ராஜெக்ட் ஏ எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு $10,000 ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே ப்ராஜெக்ட் பி எடுத்து பண்ணிங்கன்னா $15,000 கிடைக்கும். ப்ராஜெக்ட் சி அப்படின்னா $8,000 கிடைக்கும். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி ஹையர் த பெட்டர். ஸோ ப்ராஜெக்ட் பி எடுத்து பண்ணுவீங்க, ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் $15,000. இந்த சுச்சுவேஷனில் வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு கேட்டால், ப்ராஜெக்ட் ஏ $10,000. ஏன் $10,000? ஏன் $8,000 இருக்கக்கூடாது அப்படின்னா, நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் என்னவோ அதை எடுத்துக்கணும். இங்கே நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் எது? ப்ராஜெக்ட் பிக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி ப்ராஜெக்ட் ஏ விச் வில் கிவ் $10,000 எஸ் ப்ராஃபிட். அதனால் ப்ராஜெக்ட் பி அப்படிங்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சரியா? ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கிறீங்க. அதனால் யூ மிஸ் த நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் கால்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விச் இஸ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் செலக்டிங் அன் ஆல்டர்னேட், தட்ஸ் கால்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆல்ரைட், அடுத்தது சங்க் காஸ்ட். சங்க் காஸ்ட் அப்படின்னா, சங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூழ்கி போனது. இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் டெர்மினாலஜிஸில் சங்க் காஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி ஸ்பெண்ட் மணி. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணம். உங்களுக்கு காஃபி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுவீங்க? மில்க் வேணும். மில்க்கை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த பால் பேக்கெட்டை கட் பண்ணும் பொழுது கை தவறி பால் பேக்கெட் கீழே விழுந்து மொத்தமாக எல்லா பாலும் கொட்டி போயிடுச்சு. இப்போ என்ன செய்வீங்க? முதல் வேலையாக ஃப்ளோரை க்ளீன் பண்ணு, இல்லை அம்மா உதப்பாங்க.
பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வாட் இஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட், வாட் இஸ் மிஸ்ட் இஸ் மிஸ்ட், வாட் இஸ் கான் இஸ் கான். இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட். இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் க்ரை ஓவர் த ஸ்பில் மில்க் அப்படின்னு. அதாவது ஒரு முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, அதை அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் கேரி ஆன். அதுதான் சங்க் காஸ்ட்டும் கூட. டோன்ட் க்ரை ஓவர் த ஸ்பில் மில்க், வாட் இஸ் ஆல்ரெடி டன் இஸ் டன், ஜஸ்ட் மூவ் ஆன். ஆல்ரைட். அடுத்தது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு எலக்ட்ரீஷியன் 100 எலக்ட்ரிக் பாயிண்ட்டை 1 ஹவரில் செய்ய முடியும். அப்போது 2 எலக்ட்ரீஷியன் அப்பாயிண்ட் பண்ணால் 200 எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை 1 ஹவரில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா? முடியாது இல்லையா? தியரட்டிக்கலி ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணும், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆடிங் ஒன் மோர் எலக்ட்ரீஷியன் இட் டசன்ட் மீன் த எஃபிஷியன்சி ஆர் த அவுட்புட் வில் பி எக்ஸாக்ட்லி த சேம் ஆஸ் ஹேவிங் ஒன் எலக்ட்ரீஷியன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் கோஆர்டினேஷன், அது சரியாக நடக்கணும். ப்ளஸ் கம்யூனிகேஷன் 2 எலக்ட்ரீஷியனுக்குள்ளே சரியாக நடக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்கிறதுனால அவங்களோட எஃபிஷியன்சி 100% அப்படியே வராது. இட் வில் பி ஸ்லைட்லி லெஸ். இட் குட் பி 0.8 or it could be 0.9 or it could be even 0.75. ஸோ இதுக்கு பேர் தான் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். இதே 3 எலக்ட்ரீஷியனை ஃபிக்ஸ் பண்ணால் 300 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுமானா நாட் ரியலி. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஆடிங் மோர் பீப்புள் இட் டசன்ட் மீன் த அவுட்புட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட். அதுதான் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்கிறது. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன் டிப்ரிசியேஷன். ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் அ நீட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் இட், ரைட்? உங்களுக்கே தெரியும். ஓகே, ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். லெட்ஸ் சே உங்ககிட்ட ஒரு 2 வீலர் இருக்குது, அல்லது அப்பா கிட்ட ஒரு 2 வீலர் இருக்குது. அந்த 2 வீலர் சைக்கிளாக கூட இருக்கலாம், அல்லது மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதை வாங்கின போது இருக்கிற விலையும் இப்போ அதோட விலையும் ஒன்றா? நிச்சயமாக கிடையாது. அதோட வேல்யூ கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இன்னொரு உதாரணம், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துக்கோங்க. நீங்கள் வாங்கின ஃபோன் மேபி 15,000, 20,000, ஈவன் 30,000 கூட இருக்கலாம். இன்றைக்கி அதோட விலை என்னவாக இருக்கும்? இன்றைக்கி அந்த பொருளை விற்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதே 30,000 கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை இல்லையா? அதோட வேல்யூ கம்மியாக இருக்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இதுக்கு பேர் தான் டிப்ரிசியேஷன். இது மோர் ஆர்லெஸ் எல்லா பொருளுக்கும் அப்ளிகபிள் எக்ஸப்ட் வெரி ஃபியூ திங்ஸ். உதாரணத்துக்கு லேண்டுக்கு பெரிய லெவலில் டிப்ரிசியேஷன் இருக்காது, மோஸ்ட்லி அப்ரிசியேஷன் தான், அட்லீஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே போல் கோல்டு பெரிய லெவலில் டிப்ரிசியேஷன் இருக்காது, மோஸ்ட்லி இட்ஸ் அப்ரிசியேஷன் தான். பட் அதர்வைஸ் மெஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மொபைல் ஃபோன், வாட் எவர், most of the things, most of the assets will have depreciation over a period of time. According term, இதை depreciation அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ the reduction in value over a period of time பேர் தான் depreciation. இந்த depreciationல பல விதமான டைப் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெயிட் லைன் depreciation. ஸ்ட்ரெயிட் லைன் depreciation என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் கான்ஸ்டண்ட்டாக ரெடியூஸ் ஆகிட்ருக்கும். அதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் லைன் depreciation. உதாரணத்துக்கு லெட்ஸ் சே உங்ககிட்ட $1000 மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குது, அதோட யூஸ்ஃபுல் லைஃப் ஸ்பேன் 5 வருஷம் அப்படின்னு வச்சுப்போம். அதோட வேல்யூ 20% எவ்ரி இயர் டிப்ரிஷியேட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் லெட்ஸ் டூ அ ஸ்ட்ரெயிட் லைன் டிப்ரிசியேஷன். 20% ஆஃப் 1000ங்கிறது எவ்வளோ வரும்? கரெக்ட், 200. ஸோ வேல்யூ ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் இயர் 1000 - 200 800. செகண்ட் இயரில் என்ன ஆகும்? அதே 200, ஸோ 600. அதே போல் கால்குலேஷனை கண்டினியூ பண்ணிங்கன்னா at the end of the 5th year, the value becomes 0. So, in the value after the useful life is called no salvage value. All right. இன்னொரு டைப் ஆஃப் depreciation பேரு accelerated depreciation. இந்த accelerated depreciation by the name you can make out. Straight line depreciation மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் குறையாமல் ஆக்சலரேட்டடாக டிப்ரிஷியேட் ஆகும். உதாரணத்துக்கு அதே $1000 மதிப்புள்ள ஒரு பொருள் மேபி ஃபஸ்ட் இயரில் $180 குறையலாம், செகண்ட் இயரில் 150, தேர்ட் இயரில் 130 அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபோர்த். இதுக்கு தேர் ஆர் சம் ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள். இதை ஜஸ்ட் லைக் ஸ்ட்ரெயிட் லைன் டிப்ரிசியேஷன் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கால்குலேட் பண்ண முடியாது, யூ நீட் ஸ்பெஷல் சாஃப்ட்வேர். பட் ஜஸ்ட் அவேர் தட் தேர் இஸ் சம்திங் கால்ட் ஆக்சலரேட்டட் டிப்ரிசியேஷன், ரைட்? இந்த ஆக்சலரேட்டட் டிப்ரிசியேஷனில் தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன் இஸ் கால்ட் டபுள் டிக்ளைனிங், அதர் ஒன் இஸ் கால்ட் சம் ஆஃப் எ டிஜிட். Once you get it deep into the subject, you will learn about it. So for time being, just aware that there is something called double declining balance and other one is sum of your digits. சரியா? அடுத்து எக்கனாமிக் வேல்யூ ஆடட், EVA. சரி, EVAனா என்ன? முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். உங்கள் கையில் $100 இருக்குது, ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதோட ரிட்டர்ன் 6%
அப்படின்னு வச்சுப்போம். ஸோ $100 ஆஃப் 6%ங்கிறது ஆப்வியஸ்லி $6. டு யூ திங்க் யூ மேட் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட்? வேறு எந்த ஃபேக்டரும் கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லுக்ஸ் லைக் இட்ஸ் ஓகே, நாட் அ பேட் ஒன், ரைட்? 6% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நாட் அட் ஆல் பேட். சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ணுறேன். இதே $100 நீங்கள் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே 6% ரிட்டர்ன் வந்திருக்கும். இப்போ சொல்லுங்கள், ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி 6% ரிட்டர்ன் வரதும், பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி 6% ரிட்டர்ன் வரதும் ஒன்றா? நிச்சயமாக கிடையாது இல்லையா? ஏன்னா பிஸ்னஸில் you need to work, you need to sweat it a lot, there is a risk involved, there can be profit, there can be loss, etc. etc. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு 6% ரிட்டர்ன் வரதும், பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துட்டு 6% ரிட்டர்ன் வரதும் இஸ் நாட் சேம். ஸோ விச் இஸ் வைசர் ஹியர்? ஆப்வியஸ்லி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இல்லையா? ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு எக்கனாமிக் வேல்யூ ஆடட். எக்கனாமிக் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது என்னென்னா, எஸ்டிமேஷன் ஆஃப் எக்கனாமிக் ப்ராஃபிட் இன் அ பிஸ்னஸ். ஸோ எக்கனாமிக் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பணத்தை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வர ரிட்டர்ன். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இட்ஸ் கால்ட் எக்கனாமிக் வேல்யூ ஆடட். ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்? ஆல்வேஸ் இன்வெஸ்ட் வேர் தெர் இஸ் அ ஹையர் ரிட்டர்ன். அண்ட் when the returns are same, நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் மாதிரி 6% அப்படிங்கிற பட்சத்தில் பெட்டர் கோ ஃபார் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதோட இங்கே டிஸ்கஷனை முடிச்சுப்போம். லெட்ஸ் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் செஷன்.